வடக்கு கிழக்கில் நாளை முதல் கனமழை, மீனவர்களுக்கு வந்த அவசர எச்சரிக்கை. டெஸ்லாவை முந்தியது சீனாவின் BYD. பிள்ளைகளின் கண் முன்னே தாய் குத்திக் கொலை, வட்டிப்பண முரண்பாட்டால் அரங்கேறிய கொடூரம். இலங்கைக்கு வருகை தரவுள்ள இந்திய ராணுவ தளபதி. பருத்தித்துறையில் கைக்குண்டு மீட்பு. கனடாவில் குடியேற விரும்புவோருக்கான முக்கிய அறிவிப்பு. கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும் நுவரெலியா, மாத்தளை, பொன்னனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யும் சாத்தியம் நிலவுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. கிழக்கு மாகாணத்திலும் நுவரெலியா, மாத்தளை, பதுளை, பொன்னனறுவை மற்றும் முல்லைத்தீவு மாவட்டங்களிலும் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. அனுராதபுரம், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி மற்றும் வவுனியா மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகமுவ மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவு பகுதிகளிலும் வடக்கு, வடமத்திய, வடமேற்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, கம்பஹா, கொழும்பு மற்றும் மொனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும். இடியுடன் கூடிய மழையின் போது தற்காலிகமாக வீசக்கூடிய பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். உலகில் மிகப்பெரிய மின்சார வாகன விற்பனையாளரான எலான் மஸ்கின் டெஸ்லாவை சீனாவின் BYD நிறுவனம் பின்தள்ளியுள்ளது. வருடாந்த விற்பனையில் தனது அமெரிக்க போட்டியாளரை BYD நிறுவனம் முறியடித்த முதல் சந்தர்ப்பம் இதுவாகும். 2025ஆம் ஆண்டில் டெஸ்லா கார் விற்பனை கிட்டத்தட்ட 9% குறைந்தது. உலகளவில் 1.64 மில்லியன் வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்ந்தும் 2வது ஆண்டாக கார் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள வீழ்ச்சியாகும். இந்த புள்ளி விவரங்களுக்கு அமைய BYD நிறுவனம் டெஸ்லாவை பின்தள்ளியது. கடந்த ஆண்டில் தனது மின்கலத்தால் இயங்கும் கார் விற்பனை கிட்டத்தட்ட 28% அதிகரித்து 2.25 மில்லியனுக்கும் அதிகமாக பதிவாகியுள்ளதாக BYD நிறுவனம் தெரிவித்துள்ளது. அனுராதபுரம் கெக்கிராவை பிரதேசத்தில் குடும்ப பெண் ஒருவர் தன் பிள்ளைகளின் கண் முன்னால் கத்தியால் குத்தி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த கொடூர சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது. 3 பிள்ளைகளின் தாயாரான 46 வயது பெண்ணே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார். மேற்படி பெண்ணின் கணவர் நேற்று கூலி வேலைக்கு சென்ற நிலையில் அந்த பெண் வீட்டில் தனது பிள்ளைகளுடன் இருந்துள்ளார். மாலை 5 மணியளவில் கத்தியுடன் வீட்டுக்கு வந்த உறவினரான ஆண் ஒருவர் வட்டிப்பணம் தொடர்பில் அந்த பெண்ணிடம் முரண்பட்டுள்ளார். இறுதியில் அவர் தான் கொண்டு வந்திருந்த கத்தியால் அந்த பெண்ணின் நெஞ்சில் குத்தி விட்டு அங்கிருந்து தப்பியோடியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளது. உயிருக்கு போராடிய அந்த பெண்ணை அயலவர்கள் உடனே வைத்தியசாலையில் ஒப்படைத்தனர். எனினும் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டு சிறிது நேரத்தில் பெண் உயிரிழந்து விட்டதாக தெரிய வருகிறது. கொலையாளியான 42 வயது நபரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்துள்ள போலீசார் சம்பவம் தொடர்பில் பெண்ணின் கணவரிடமும் பிள்ளைகளிடமும் வாக்குமூலங்களை பெற்று மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்திய ராணுவ தளபதி ஜெனரல் உபேந்திர திவேதி எதிர்வரும் ஜனவரி 7ஆம் தேதி இலங்கைக்கு வருகை தரவுள்ளதாக இந்திய பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. தமது 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜெனரல் திவேதி இலங்கை ராணுவ தளபதி, பாதுகாப்பு பிரதி அமைச்சர் மற்றும் பாதுகாப்பு செயலாளர் உள்ளிட்ட சிரேஷ்ட ராணுவம் மற்றும் முக்கிய தலைவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவார் என்று தெரிவிக்கப்படுகிறது. இதன்போது பாதுகாப்பு பயிற்சி, ஒத்துழைப்பு, திறன் மேம்பாடு மற்றும் பிராந்திய பாதுகாப்பு உள்ளிட்ட இருதரப்பு நலன் சார்ந்த விடயங்கள் குறித்து விரிவான கலந்துரையாடல்களை அவர் முன்னெடுக்க உள்ளார். இந்த விஜயத்தின் போது இந்திய ராணுவ தளபதி பாதுகாப்பு சேவைகள் கட்டளை மற்றும் முகாமைத்துவ கல்லூரியின் அதிகாரிகள் மத்தியில் உரையாற்ற உள்ளார். இது இலங்கையுடனான பாதுகாப்பு, கல்வி மற்றும் தொழில்முறை ராணுவ பரிமாற்றங்களில் இந்தியாவின் வலுவான அர்ப்பணிப்பை பிரதிபலிக்கின்றது. பருத்தித்துறை கொட்டடி மீன் சந்தை பகுதியில் கைக்குண்டு ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. கடற்கரை பகுதியில் அகழப்பட்ட மணல் கொட்டடி மீன் சந்தை பகுதியில் வீதியோரமாக அண்மையில் கொட்டப்பட்டிருந்தது. அதற்குள் இருந்து இந்த கைக்குண்டு நேற்று அவதானிக்கப்பட்ட நிலையில் அது தொடர்பில் பருத்தித்துறை போலீசாருக்கு கடற்தொழிலாளர்கள் தகவல் வழங்கியிருந்தனர். போலீசார் மேற்கொண்ட மேலதிக நடவடிக்கையின் அடிப்படையில் அந்த கைக்குண்டு விசேட அதிரடி படையினரால் மீட்கப்பட்டு மணற்காட்டு பகுதியில் வைத்து பாதுகாப்பாக வெடிக்க வைக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது.
இந்த ஆண்டில் கனடாவில் குடியேறுவதற்கு விரும்பும் வெளிநாட்டவர்களுக்கான முக்கிய அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. 2026 ஆண்டில் கனடா குடியேற்ற விதிகளை கடுமையாக கட்டுப்படுத்தி புதிய குடியிருப்பாளர்கள், மாணவர்கள் மற்றும் தற்காலிக தொழிலாளர்களின் எண்ணிக்கையை குறைக்க உள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக வெளிநாட்டவர்களின் குடியேற்றத்தை அதிகரித்து வந்த நிலைமையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது. வேலைவாய்ப்பு குறைவு, வீட்டு வசதி செலவுகள் மற்றும் பொதுச் சேவைகள் மீதான அழுத்தங்களை குறைக்கும் நோக்கில் இவ்வாறு குடியேற்றத்தை மட்டுப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. கடந்த 2024 ஆண்டில் 4,83,000க்கும் மேற்பட்ட நிரந்தர குடியிருப்பாளர்களுக்கு கனடாவில் சந்தர்ப்பம் வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு அந்த எண்ணிக்கை 3,80,000 குறைவடையும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. திறமையான தொழிலாளர்கள், பிரெஞ்சு மொழியில் தேர்ச்சி பெற்றவர்கள், கனடாவில் முன்னர் அனுபவம் பெற்றவர்கள் ஆகியோருக்கு கனடாவில் குடியேறுவதற்கு கூடுதல் முன்னுரிமை அளிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மருத்துவம், சமூக சேவைகள், வர்த்தக வேலைகள், விவசாயம், கல்வி, விஞ்ஞானம், தொழில்நுட்பம், கணிதம் போன்ற துறைகளில் அனுபவம் உடையவர்களுக்கு குடியுரிமை வழங்குவதில் முன்னுரிமை வழங்கப்பட உள்ளது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சமில்லை, அச்சமென்பதில்லை.